Hi friends, this is your logic teacher. So this is question number 3 part 2 from exercise number 6.5. Okay. Now see நம்ம என்ன இதில் வந்து என்ன we have to prove அப்படின்னா we have to prove that பாருங்க இந்த கொஷினில் இந்த ட்ரையாங்கிளில் we have to prove that AC squared, this AC squared, the which is equal to BC into DCன்னு ப்ரூவ் பண்ணணும். இப்போ இந்த ட்ரையாங்கிளில் எந்தெந்த சைடு வந்து இன்க்ளூட் ஆகிருக்கு அப்படின்னு ஃபஸ்ட் நம்ம பார்த்துக்கலாம். பாருங்கள், ஏசிங்கிற சைடு இருக்கா? ஸோ திஸ் சைடு இஸ் காமன் ஃபார் திஸ் ட்ரையாங்கிள் ஏபிசி அண்ட் ஏடிசி, ரெண்டுக்கும் காமன் இல்லையா ஏசி? ஓகே. தென் வி ஹேவ் சைடு பிசி, பிசிங்கிற சைடு இருக்குது. பிசி வந்து எந்த ட்ரையாங்கிளோடது? ஏபிசி, இந்த ட்ரையாங்கிளோட சைடு தான் பிசி. இந்த டிசிங்கிறது எந்த ட்ரையாங்கிளோடது? ஏசிடி ஆர் ஏடிசின்னு சொல்லலாம். இந்த ட்ரையாங்கிளோட சைடு தான் வந்து இந்த டிசிங்கிறது. அப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ் வந்து இதில் இன்க்ளூட் ஆகிருக்கு. ஓகே. ஸோ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்துகிட்டு தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? சிமிலாரிட்டி தியரம் யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ண போகிறோம். இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணுன்னா we should prove some similarity theorem இல்லையா? similarity theorem படி any two angles are equal or any three sides two sides and one angle are equal, அந்த மாதிரி நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். இதில் நம்ம ரெண்டு ஆங்கிள் வச்சு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ ஏபிசி எடுத்துக்கிறோம், ஏசிடி எடுத்துக்கிறோம் பார்ட் 2ல். ஓகே. ஸோ பாருங்கள், பார்ட் 2ல் இன் ட்ரையாங்கிள் ஏபிசி, அதே ட்ரையாங்கிள் தான் இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன். ஏபிசி அண்ட் ஏசிடி, இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்திருக்கோம் இல்லையா? இப்போ இதில் வந்து இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்திருக்கோம். இந்த ரெண்டு ட்ரையாங்கிளில் காமன் ஆங்கிள் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம், செக் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. ஏபிசி அண்ட் ஏசிடி இல்லையா? இந்த ரெண்டு ட்ரையாங்கிளில் காமன் ஆங்கிள் என்னவாக இருக்க முடியும்? இந்த ஆங்கிள் சி, இதுவும் 90 டிகிரி, இதுவும் 90 டிகிரி. ஓகே. ஏன்னா ஏசி இஸ் பர்பண்டிகுலர் டு திஸ் பிடிங்கிற ஆங்கிளுக்கு. ஓகே. மீடியன் கிடையாது, பர்பண்டிகுலர். ஓகே. ஸோ என்னென்னா இங்கே 90 டிகிரி இருக்கும், இங்கே 90 டிகிரி இருக்கும். அப்போ இந்த ட்ரையாங்கிள் ஏபிசி இருக்கு இல்லையா, இதோட ஆங்கிள் இந்த ஆங்கிள் சியும் இந்த ட்ரையாங்கிள் ஏசிடியோட சி ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். ஈச் 90 டிகிரி இல்லையா? அப்போ இது எப்படி எழுதலாம்? இந்த ஆங்கிளை வந்து இந்த ட்ரையாங்கிளில் இந்த ஆங்கிள் எப்படி எழுதலாம்? ஏசிபின்னு எழுதலாம். இதில் வந்து ஏசிடின்னு எழுதலாம் இந்த ஆங்கிளை. ஸோ ஏசிபி விச் இஸ் ஈக்குவல் டு ஏசிபி விச் இஸ் ஈக்குவல் டு ஏசிடி, ரெண்டுமே ஈச் 90 டிகிரி, ஈச் 90 டிகிரி. ஓகே. நெக்ஸ்ட் வந்து நமக்கு இன்னொரு காமன் ஆங்கிள் வேணும் இல்லையா, இந்த ட்ரையாங்கிளுக்கும் இந்த ட்ரையாங்கிளுக்கும். அப்போ காமன் ஆங்கிள்னால் இப்போ இது வந்து இது ரெண்டாக டிவைட் பண்ணுமா இந்த ஆங்கிளை? கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா திஸ் இஸ் பர்பண்டிகுலர், நாட் மீடியன். இந்த ஆங்கிளோட மீடியனோ ஆங்கிளோட பைசெக்டாரோ இல்லை இந்த சைடோட பைசெக்டாரோ கிடையாது இந்த லைனை. இந்த லைன் இஸ் திஸ் லைன் ஏசி இஸ் பர்பண்டிகுலர் டு பிடி. அப்போ வந்து இந்த ஆங்கிளை இந்த லைன் கண்டிப்பாக ஈக்குவலாக பிரிக்காது. ஸோ இந்த ஆங்கிளை நம்ம எடுத்துக்க முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு இந்த ஆங்கிள் எடுத்துக்கோங்க, ஏசிபி, இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. இந்த ட்ரையாங்கிளில் வி நோ தட் சி வந்து 90 டிகிரின்னு தெரியும். ஸோ ஏ ப்ளஸ் பி எவ்வளோ வரும்? இந்த மூணு ஆங்கிளையும் ஆட் பண்ணோன்னா 180 வருமா? ரைட். இங்கே பாருங்கள், இன் ட்ரையாங்கிள் ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. ரெண்டில் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் இது எடுத்துக்கலாம், ஏசிடி. ஓகே. இப்போ ஏசிடியில் வந்து டிஏசி, இந்த ஹோல் ட்ரையாங்கிள் இல்லை, டிஏசிங்கிறது இந்த ஆங்கிள் இஸ் டிஏசி இல்லையா? ப்ளஸ் இங்கே பாருங்கள், இந்த ஏசிடியில் டிஏசி இந்த ஆங்கிள், இந்த ஃபுல் ஆங்கிள் கிடையாது, இந்த ஆங்கிள் மட்டும் எடுத்துக்கிறோம். ஏன்னா இந்த ட்ரையாங்கிள் தான் இப்போ ஃபஸ்ட் எடுத்துருக்கோம். இந்த ஆங்கிளையும் கூட்டினா என்ன வரணும்? ஆட் பண்ணோன்னா த சம் ஆஃப் த 3 angles ஷுட் பி 180 டிகிரி இல்லையா? அப்போ டிஏசி ப்ளஸ் ஏசிடி இந்த ஆங்கிள் ப்ளஸ் சிடி இந்த ஆங்கிள், சிடிஏ இந்த ஆங்கிள்
பாருங்க டிஏசி ப்ளஸ் ஏசிடி ப்ளஸ் சிடிஏ விச் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. எப்படி 180 டிகிரி? ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி. ஒரு ட்ரையாங்கிளோட 3 ஆங்கிள்ஸ், சம் ஆஃப் த 3 ஆங்கிள்ஸ் வந்து விச் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி இல்லையா? ரைட். ஸோ இதில் டிஏசி வந்து நமக்கு தெரியுமா? இந்த வேல்யூ தெரியுமா? தெரியாது. பட் இந்த வேல்யூ வி நோ தட், ரைட்? ஏன்னா திஸ் இஸ் பர்பண்டிகுலர் லைன், ஸோ இட் மேக்ஸ் 90 டிகிரி வித் பிடி. அப்போ சி வந்து எவ்வளவு? 90 டிகிரி. ஓகே, இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரி. திஸ் சிடிஏ, இதுவும் வந்து இந்த சிடிஏங்கிறது இந்த ஆங்கிள் இல்லையா? இதுவும் நமக்கு தெரியாது. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போ இந்த ஏசிடி இது 90 இல்லையா? இந்த 90 அந்த பக்கம் போச்சுன்னா 180 மைனஸ் 90 இஸ் 90. ஸோ டிஏசி இது வந்து 90 டிகிரி அந்த பக்கம் போச்சுன்னா 180 மைனஸ் 90 இஸ் 90 ப்ளஸ் சிடிஏ. ஓகே, அப்போ இந்த ரெண்டு ஆங்கிள் எவ்வளோ இருக்கும்? 180ல் இந்த 90 போயிடுச்சுன்னா இந்த ஏசிடி மூணையும் இது பண்ணிங்கன்னா 180ல் இந்த ஆங்கிளை மைனஸ் பண்ணிடுங்க 90. அப்போ சம் ஆஃப் ஆங்கிள் இது டிஏசி ப்ளஸ் சிடிஏ, இந்த ரெண்டு ஆங்கிளோட சம் எவ்வளோ இருக்கும்? 90 டிகிரி இருக்கும். ஏன்னா சி 90யை மைனஸ் பண்ணிட்டோம். ஓகே, அதான் இங்கே எழுதியிருக்கேன். டிஏசி ப்ளஸ் சிடிஏ, டிஏசி இந்த ஆங்கிள் ப்ளஸ் இந்த ஆங்கிள் விச் இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. ஏன்னா இதையும் சேர்த்துனிங்கன்னா 180 டிகிரி வரும். இது 90யை மைனஸ் பண்ணிட்டோம். அதனால் இதையும் மட்டும் சம் பண்ணால் 90 டிகிரி. ஓகே, அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்குவோம். ஏசிபி, ஏசிபியில் பிஏசி இந்த ஆங்கிள் ஓகே, பிஏசி ப்ளஸ் ஏசிபி ப்ளஸ் சிபி, பி இந்த ஆங்கிள் இல்லையா? பிஏ, இந்த மூணு ஆங்கிளையும் இந்த ஆங்கிள் மூணையும் ஆட் பண்ணால் 180 வரணும். 180 மைனஸ் இது 90 இருக்கு இல்லையா? இந்த 90 போயிடுச்சுன்னா அப்போ ஏ ப்ளஸ் பி இஸ் 90 இல்லையா? அதான் இங்கே எழுதியிருக்கேன். பிஏசி ப்ளஸ் ஏசிபி ப்ளஸ் சிபிஏ ஈக்குவல் டு 180 ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி. பிஏசி ப்ளஸ் ஏசிபி வந்து நமக்கு தெரியும். ஏசிபி இந்த சி வந்து 90 டிகிரின்னு தெரியும். ப்ளஸ் சிபிஏ ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ பிஏசி ப்ளஸ் சிபிஏ விச் இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. இந்த 90 அங்கே போச்சுன்னா 180 மைனஸ் 90 இஸ் 90. ஸோ பிஏசி ப்ளஸ் சிபிஏ, ஆங்கிள் பிஏசி ப்ளஸ் ஆங்கிள் சிபிஏ விச் இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி, ரைட்? இந்த பிஏசிங்கிறது இந்த ஆங்கிள் பிஏசின்னு சொல்லலாம், சிஏபின்னு சொல்லலாம். பட் இந்த ஆங்கிள், நாட் திஸ் ஹோல் ஆங்கிள். ஓகே, ஏன்னா இந்த ட்ரையாங்கிளோட ஆங்கிள் ஏ இது ப்ளஸ் இது ப்ளஸ் இது. ஓகே, ஸோ பிஏசி ப்ளஸ் சிபிஏ இந்த ஆங்கிள் விச் இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி, ரைட்? இப்போ வந்து நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? இந்த ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணால் இந்த ஆங்கிளையும் ஆட் பண்ணால் 90 கிடைக்குது. இந்த ஆங்கிளையும் ஆட் பண்ணால் வி கெட் 90 இல்லையா? ரைட். இப்போ இன் ட்ரையாங்கிள் டிஏபி, இப்போ அந்த ஹோல் ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க, ஹோல் ட்ரையாங்கிள், ரைட்? பட் இது வந்து இந்த ட்ரையாங்கிள் நம்ம இதுக்கு எடுத்துக்க வேண்டியதில்லை. பட் இது நீங்கள் ஃபைன் பண்ணாலும் தப்பில்லை. இப்போ டிஏபி இந்த ஹோல் ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. இதுலேயும் ஆங்கிள் டி ப்ளஸ் ஆங்கிள் ஏ ப்ளஸ் ஆங்கிள் பி இஸ் 180 டிகிரி இல்லையா? ஏ இந்த ஆங்கிள் ஏ பி டி மூணு ஆங்கிளே ஆட் பண்ணால் எவ்வளோ வரணும்? 180 டிகிரி வரணும். இதில் நமக்கு ஏ வந்து எவ்வளோன்னு தெரியும். இந்த பெரிய ட்ரையாங்கிளில் ஏபிடியில் ஏ வந்து 90 டிகிரின்னு தெரியும். ஸோ அந்த 90 டிகிரி இந்த ஏ அங்கே போச்சுன்னா 180 மைனஸ் 90. ஸோ பி ப்ளஸ் டி இந்த ஆங்கிளையும் ஆட் பண்ணால் எவ்வளோ இருக்கும்? 90 டிகிரி, ரைட்? ஸோ இதை 1ன்னு வச்சுக்கலாம், இதை 2ன்னு வச்சுக்கலாம். நீங்கள் இந்த ரெண்டு சின்ன ட்ரையாங்கிளில் எதை வேணாலும் எடுத்துக்கலாம். பட் ரெண்டுமே கால்குலேட் இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். பட் ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம் இதில் நீங்கள். எதுக்கு அப்படின்னா இங்கேயும் விச் இஸ் ஈக்குவல் டு 90, இங்கேயும் விச் இஸ் ஈக்குவல் டு 90. அப்போ இந்த ஆங்கிள்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு இந்த ஆங்கிள்ஸ் இல்லையா? ஃப்ரம் 1 and 2 பிஏசி சாரி டிஏசி இது எடுத்துருக்கோம் இல்லையா? டிஏசி ஆங்கிள் டிஏசி ப்ளஸ் ஆங்கிள் சிடிஏ இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரியா? ரைட் ஹேண்ட் சைடு இங்கேயும் 90 டிகிரி இருக்குது. இந்த ஸ்டேட்மெண்ட்லேயும் பாருங்கள் 90 டிகிரி இருக்குது. அப்போ இந்த ரெண்டு ஆங்கிளும் சம் ஆஃப் திஸ் டூ ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக இருக்கும் இல்லையா? அப்போ வந்து டிஏசி ப்ளஸ் சிடிஏ விச் இஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் டி, ரைட்? ஏன்னா ரெண்டுமே 90க்கு ஈக்குவல் இல்லையா?
அப்போ இதில் பாருங்கள், இந்த சிடிஏங்கிற ஆங்கிள் எதுன்னு பாருங்கள். சிடிஏங்கிறது இந்த டி ஆங்கிள் இல்லையா? ரைட். இதில் டிங்கிற ஆங்கிள் எது? அதுவும் டி. ஸோ சிடிஏ அண்ட் டி வந்து ஒரே ஆங்கிள் தான். அதை கேன்சல் பண்ணிடலாம். பண்ணிட்டா டிஏசி ஈக்குவல் டு பின்னு வந்துருச்சா? டிஏசி எது? டிஏசி இந்த ஆங்கிள் டிஏசி. ஓகே, விச் இஸ் ஈக்குவல் டு பி. இந்த ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு இந்த ஆங்கிள். அப்போ இந்த ட்ரையாங்கிளில் இந்த ஆங்கிளோட 2 சைடு இருக்கு இல்லையா, கரஸ்பாண்டிங் சைட்ஸ். அப்போ இந்த ஆங்கிளுக்கு இது வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள். அப்போ இந்த ஆங்கிளுக்கு 2 சைடு இருக்கிற சைட்ஸுக்கு இந்த ஆங்கிளுக்கு 2 சைடும் இருக்கிற இந்த சைடு வந்து சிமிலாரிட்டி தியரத்துப்படி த ரேஷியோ ஆஃப் த சைட்ஸ் வில் பி ஈக்குவல் இல்லையா? ஓகே. ஸோ நவ் ஆங்கிள் ஏசிபி இந்த ஆங்கிளில் ஆங்கிள் ஏசிடி. இப்போ இந்த 2 ட்ரையாங்கிள் வச்சு தான் நம்ம ப்ரூவ் பண்ண முடியாது. அப்போ இந்த 2 ட்ரையாங்கிளில் ஏசிபியும் ஏசிடியும் ஈக்குவல். இந்த ஆங்கிள் இதுக்கு முன்னாடி நம்ம அந்த 180 ஆங்கிள்ஸும் ப்ராப்பர்ட்டி வச்சு என்ன கண்டுபிடிச்சோம்? இந்த ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு இந்த ஆங்கிள் டின்னு கண்டுபிடிச்சோம் இல்லையா? ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் டின்னு கண்டுபிடிச்சோம் இல்லையா? ஸோ 2 ஆங்கிள்ஸ் வந்து சிமிலராக இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. பி ஈக்குவல் டு டி, சி ஈக்குவல் டு சி. இந்த சி எது? ஏசிபி ஈக்குவல் டு ஏசிடி. அதான் இங்கே எழுதியிருக்கேன். ஏசிபி ஈக்குவல் டு ஏசிடி ஈச் 90 டிகிரி. பி ஈக்குவல் டு டிஏசி. இந்த ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு, சாரி டி இல்லை, இது நம்ம இங்கே ஏவு தான் கண்டுபிடிச்சோம் இல்லையா? இந்த டிஏசி இதுக்கு ஈக்குவல். இந்த ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு திஸ் ஆங்கிள். இது வந்து நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஆங்கிள் ஏபிசி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஏபிசி இந்த ஆங்கிள் பியும் டிஏசி இந்த ஆங்கிள் ஏவும் ஈக்குவல்னு ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ ட்ரையாங்கிள் ஏபிசியும் ஏசிடியும் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். ஸோ இன் ட்ரையாங்கிள் ஏசிடி அண்ட் ட்ரையாங்கிள் ஏசிபியில் ஏசி பை டிசி நமக்கு என்ன வேணும்? ஏசி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு பிசி டிசின்னு வந்து ப்ரூவ் பண்ணணும் இல்லையா? அப்போ நம்ம என்ன எடுத்துக்கணும்? ஃபஸ்ட்டு ஏசி எடுத்துக்கலாம். ஏசி பை டிசி. டிசிங்கிறது இந்த ஏரியா. ஓகே, இட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ பாருங்கள், இந்த ஆங்கிளோட எந்த சைடு ஃபஸ்ட் எடுத்திருக்கீங்க? ஏசிங்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இந்த ஆங்கிளோட லெஃப்ட் டைரெக்ஷனில் இருக்கிற சைடு எடுத்திருக்கோம். ஓகே, இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற எடுத்திருக்கோம். அடுத்தது ஆப்போசிட் சைடில் இருக்கிற எடுத்திருக்கோம். ஏசி இந்த ட்ரையாங்கிளில் ஏசி பை ஆப்போசிட் சைடு டிசின்னு எடுத்திருக்கோமா? விச் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இந்த ட்ரையாங்கிளில் கரஸ்பாண்டிங் ஆங்கிள் இங்கே இருக்குது, இதோட கரஸ்பாண்டிங் ஆங்கிள் இங்கே இருக்குது. அப்போ இதோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாருங்கள், இதில் வந்து என்ன பண்ணோம்? ஃபஸ்ட்டு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற இந்த சைடு என்னது? ஏசியா? ஏசி எடுத்துருக்குமா? அடுத்தது பை இந்த ஆங்கிளோட ஆப்போசிட் சைடு என்னது? டிசி எடுத்துருக்குமா? விச் இஸ் ஈக்குவல் டு, அப்போ இந்த ஆங்கிளோட கரஸ்பாண்டிங் ஆங்கிள் எது? இது, அதாவது ஈக்குவல் ஆங்கிள் இல்லையா? அப்போ இதில் என்ன பண்ணணும்? இதுலேயும் ஃபஸ்ட்டு இதோட லெஃப்ட் சைடு எடுத்துக்கோங்க. லெஃப்ட் சைடு எடுத்திங்கன்னா பிசியா? பிசி டிவைட் பை இதோட ஆப்போசிட் ஆங்கிள், ஆப்போசிட் சைடு எது? இந்த ஆங்கிளோட ஆப்போசிட் சைடு இஸ் ஏசி. ஓகே, ஸோ இந்த சிமிலாரிட்டி, இந்த கரஸ்பாண்டிங் சைட்ஸ் கண்டுபிடிக்கிறதுல குழப்பமே வேண்டாம். அந்த கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸோட ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு ஸ்ட்ரெயிட்டு, அதாவது ஆப்போசிட்டில் இருக்கிறத ஒரு ரேஷியோ எடுத்திருக்கோம். அப்போ இந்த ஆங்கிள், இந்த ட்ரையாங்கிளில் எப்படி எடுக்கணும்? அந்த கரஸ்பாண்டிங் ஆங்கிளோட ஃபஸ்ட் லெஃப்ட் சைடு இருக்கிறத நியூமரேட்டர்லேயும், ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறத டினாமினேட்டர்லேயும் எடுத்துக்கிறோம் கரஸ்பாண்டிங் சைடு. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். யூ வில் கெட் ஏசி ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு, கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் ஏசி இன்ட்டு ஏசி, ஏசி ஸ்கொயர்ட். இது இங்கே போச்சுன்னா பிசி இன்ட்டு டிசி. நம்ம வந்து இதை ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஸோ த தேர்ட் part we have to prove that AD squared equal to BD into CD ன்னு ப்ரூஃப் பண்ணோம். அதே சேம் ட்ரையாங்கிள் தான். ஓகே,
அந்த ட்ரையாங்கிள் வந்து நான் உங்களுக்கு இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன், அதை சொல்கிறேன். இப்போ இன் ட்ரையாங்கிள் ஏபிடி அண்ட் ஏசிடி. இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? ஏடி ப்ரூவ் பண்ணணும் இல்லையா? அப்போ ஏடி எங்கே இருக்குது? பெரிய ட்ரையாங்கிள் இருக்குது. பிடி எங்கே இருக்குது? பிடியும் பெரிய ட்ரையாங்கிளில். சிடிங்கிறது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு லைன் இருந்துச்சு இல்லையா? ஒரு பர்பண்டிகுலர் லைன் இங்கே இருந்துருந்துச்சு இல்லையா? இந்த பாயிண்ட்டு தான் நம்ம சின்னு வச்சுருந்தோம் இல்லையா? அப்போ சிடி. இப்போ என்ன எந்தெந்த ட்ரையாங்கிள் எடுக்கணும்? நம்ம ஏடி சைடு இருக்குது, பிடி இருக்குது, சிடி இருக்குது. அப்போ ஏடியும் பிடியும் இந்த பிக்கர் ட்ரையாங்கிளோடது, சிடிங்கிறது இந்த ட்ரையாங்கிளோடது, ஏசிடி. ஸோ இன் ட்ரையாங்கிள் ஏபிடி பெரிய ட்ரையாங்கிள் எடுத்துட்டோமா? சிடிங்கிறது எங்கே இருக்குது? இந்த சிடிங்கிறது எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ ஏசிடி இது எடுத்துட்டோம், ரைட்? இந்த பெரிய ட்ரையாங்கிள் இந்த ஏசிடி ட்ரையாங்கிள் எடுத்துட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா வெரி ஈஸி. செகண்ட் பார்ட்டில் நம்ம பண்ண மாதிரி அந்த 180 ஆங்கிள்ஸும் ப்ராப்பர்ட்டிலாம் யூஸ் பண்ண வேண்டியது இல்லை. ஏன்னா ஆல்ரெடி 2 ஆங்கிள் வந்து காமனாக இருக்குது. இப்போ இந்த பெரிய ட்ரையாங்கிளில் ஏ வந்து 90 டிகிரியா, இந்த சின்ன ட்ரையாங்கிளில் சி 90 டிகிரியா? ஸோ ஏ ஈக்குவல் டு ஆங்கிள் ஏசிடி. ஓகே, ஏபிடி ஈச் வந்து 90 டிகிரி. இதில் வந்து ஏ எடுத்துருக்கோம் இல்லையா? ஆங்கிள் ஏபிடி, ஏ ஈக்குவல் டு ஆங்கிள் சி, ஏ ஈக்குவல் டு ஆங்கிள் சி ஈச் 90 டிகிரி. தென் ஏடிபி, ஏடிபி விச் இஸ் ஈக்குவல் டு ஏடிசி. ஏன்னா இந்த ட்ரையாங்கிள் எடுங்க, ஏபிடிலையும் டிங்கிற ஆங்கிள் இருக்குது, ஏசிடிலையும் டிங்கிற ஆங்கிள் இருக்குது. அப்போ இந்த டிங்கிற ஆங்கிள் இஸ் காமன் ஃபார் இந்த ட்ரையாங்கிள் ஏசிடி அண்ட் இந்த டோட்டல் ட்ரையாங்கிள், ஹோல் ட்ரையாங்கிள் ஏபிடி. ரெண்டுக்கும் டி வந்து காமன். ஸோ திஸ் இஸ் காமன் ஆங்கிள். ஸோ ரெண்டு ட்ரையாங்கிள்லையும் வி ஹாவ் 2 ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ ரெண்டு ட்ரையாங்கிள் என்ன சொல்லலாம்? இந்த ட்ரையாங்கிள் ஏபிடியும் ஏசிடியும் சிமிலர்னு சொல்லிடலாம், similar to triangle ACD. So this is according to double A similarity. Okay, then இப்படி இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணலாம்? Sides of the two similar triangles, the ratio of the sides of two similar triangles are equal. இப்போ நமக்கு என்ன வேணும்? ஏடி தான் ப்ரூஃப் பண்ணணும் இல்லையா? ஏடி ஸ்கொயர் தான் ப்ரூஃப் பண்ணணும். ஃபஸ்ட் ஏடி எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஏடி இங்கே இருக்குது. ஓகே, பை பிடி. ஒய் பிடி எடுத்திருக்கேன்? ஆக்சுவலாக இந்த பெரிய ட்ரையாங்கிளோட சைட்ஸ் ரேஷியோ ஏடி பை பிடி அப்படின்னு எடுத்திருக்கேன். விச் இஸ் ஈக்குவல் டு இந்த சின்ன ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. இந்த சின்ன ட்ரையாங்கிளில் சிடி பை ஏடி. ஏன் சிடி பை ஏடி எடுத்திருக்கேன்? இப்போ இந்த பெரிய ட்ரையாங்கிளில் பாருங்கள், அதாவது இந்த ட்ரையாங்கிளை திருப்பி நீங்கள் இந்த மாதிரி இது பண்ணிங்கன்னா அந்த கரஸ்பாண்டிங் சைட்ஸ் எது இருக்கோ அதை தான் நம்ம எடுத்துக்குவோம். ஓகே, இந்த ஆங்கிளோட கரஸ்பாண்டிங் சைட்ஸ். அதனால தான் சிடி பை ஏடின்னு எடுத்துருக்கோம் இந்த சின்ன ட்ரையாங்கிளில் ஏசிடியில். இதுக்கு முன்னாடி இதிலே நான் எக்ஸ்பிளைன் பண்ணது. ஏடி பை பிடி ஈக்குவல் டு சிடி பை ஏடி. இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். ஏடி ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு பிடி இன்ட்டு சிடி. ஸோ வி ப்ரூவ்ட் திஸ் ஆல்சோ, ரைட்? ஓகே, இந்த செகண்ட் பார்ட்டில் மட்டும் நீங்கள் இந்த கரஸ்பாண்டிங் சைட்ஸ் இந்த மாதிரி இருக்கிறதுல உங்களுக்கு இன்கேஸ் கரஸ்பாண்டிங் சைட்ஸ் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா இந்த கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஆங்கிள்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து நீங்கள் இந்த ஆங்கிளை அப்படியே திருப்பி ட்ரா பண்ணிக்கோங்க. கரஸ்பாண்டிங் சைட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.